ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, என் உருவத்தை பார்த்ததும் நான் உனக்காக நல்லது செய்வேன்ற நம்பிக்கையோட என்னை தேடி வந்த உனக்காகவே நீ விரும்பி கேட்டதையெல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் கொடுத்தே தீருவேன். காலையிலேருந்து உன் மனசுல நீ எதை யோசிச்சு கவலைப்படுறான்னு எல்லாம் தெரிஞ்சு அதை சரி செய்யறதுக்காக தான் இப்பொழுது இந்த நேரத்தில் உன்னை தேடி வந்திருக்கேன். நம்பிக்கையாக நீ நினைச்சதை நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். இப்போதே உன் மனசுக்கு தைரியத்தை தரக்கூடிய வகையில நீ எதிர்பாராத பல அற்புதங்களை உனக்கு செஞ்சு தரப்போறேன். இனி வரும் காலத்தில் நீ சற்றும் எதிர்பாராத நன்மையான நல்ல நிகழ்வுகள் மட்டுமே நடக்கும். மற்றவங்க எல்லாரும் உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணுன்றதுக்காக நீ நிறைய நேரம் செலவழிக்கிற. அவங்களுக்கு வேணுங்கிறதையெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிற. ஆனால் என்னைக்காவது உன் நிம்மதியை பற்றி நீ யோசிச்சதோ அல்லது உனக்காக நீ ஆசைப்பட்டதை செஞ்சுக்கணும்னு யோசிச்சது கூட கிடையாது. ஏன்னா உன்னை சுற்றி இருக்கிறவங்க அப்படி இருக்கிறாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. நீ தான் மற்றவங்களுக்காக நிறைய நேரம் செலவழிக்கிறே தவிர யாரும் உனக்காக ஒரு நிமிஷம் கூட யோசிக்கிறதில்ல. எதனா நீ ஆசைப்படுவ, எதை செஞ்சா உனக்கு பிடிக்கும்னு யோசிக்காம, உன்னை பற்றி சற்றும் சிந்திக்காம, உன் நல்ல குணத்தை புரிஞ்சுக்காம மற்றவங்க உன் மனசை காயப்படுத்துறதுல மட்டும்தானே சரியாக வேலை செய்கிறாங்க. நீ என்னதான் உன் கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செஞ்சிருந்தாலும் மற்றவங்க உன்கிட்ட இன்னும் எதையாவது எதிர்பார்த்துக்கிட்டு இன்னும் உன்கிட்ட இருந்து எதையாவது தட்டி பறிக்க முடியுமா, எட்டி பிடிக்க முடியுமான்னு உன்கிட்ட இருந்து எதெல்லாம் எப்படிலாம் கறக்கலான்றதுல மட்டும்தான் கவனமாக இருக்காங்க. இப்படி எந்நேரமும் ஏதாவது எதிர்பார்ப்போட உன்னையே எதிர்நோக்கி வாழ்ந்து வரும் மனிதர்களுக்கு நீ எந்த நல்லதும் இனிமே செய்ய வேணான்னு சொல்கிறேன். உன் தலைவிதிப்படி நீ ஏற்கனவே பல கஷ்டத்தில் இருக்க. இருந்தாலும் கூட அவங்க இவங்கன்னு மற்ற எல்லாருக்காகவும் யோசிக்கிறியே தவிர உனக்காக நாளைக்கு கொஞ்சமாவது எடுத்து வைக்கலான்னு யோசிச்சு நீ எதையாவது செஞ்சிருக்கியா? இப்போதாவது வாழ்க்கையை புரிஞ்சுக்கோ. வாழ்க்கை நீ என்னன்னு தெரியாம இதுவரைக்கும் நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும்னு தான் இந்த மனிதர்களின் முகமூடிகளை நான் கிழித்தெறிய போறேன். உனக்கும் எல்லார பற்றியும் எல்லாம் தெரியும். இருந்தாலும் பரவாயில்லன்னு விட்டு கொடுத்து போய் நீ ரொம்பவே கீழே இறங்கிட்ட. இனிமேலும் யாருக்காகவும் எதுவும் யோசிக்காம முதல்ல உனக்காக யோசி. உன் வாழ்க்கையில மற்றவங்களுக்காகவே யோசிச்சு கவலைப்பட்டு தேவையில்லாத கவலைகளை சுமந்ததெல்லாம் போதும். இனிமே உனக்காகவும் உன் நன்மைக்காகவும் நீ யோசிச்சினா ஏன் அருளால உனக்கு தேவையானதையும் உனக்கு சந்தோஷப்படக்கூடிய விஷயத்தையும் நான் செஞ்சு தருவேன். நீ நல்லா கவனிச்சு பார்த்தீனா ஒரு விஷயம் உனக்கு புரிய வரும். நீண்ட கண்ணீருக்கு பிறகு, ஒரு மீள முடியாத பிரச்சனைக்கு பிறகு, ஒரு பெரிய புலம்பலுக்கு பிறகு வாழ்க்கையில் ஒரு புது பொலிவு வரும். அப்படி நிறைய பேரோட வாழ்க்கை மாறி இருக்கு. உனக்கும் அப்படிதான். உன் கஷ்டங்களையெல்லாம் விலக்கி வச்சு நல்லதை செய்து தருவதற்காக இந்த வராகி அம்மா நானே உன்னை தேடி வந்துட்டேன். இனிமே நீ மனசுடைஞ்சு போகாத. இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் ஒரு மிகப்பெரிய அற்புதமான வாழ்க்கையை உனக்கு கொடுப்பதற்காக, அதுவும் நீ ஆசைப்பட்டு கேட்டதை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் நான் உன்னை படைச்சதே இந்த உலக வாழ்க்கையை நீ அனுபவிச்சு வாழணுங்கிறதுக்காக தான். அப்படிப்பட்ட உனக்கு சந்தோஷங்களை தராமல் விட்டுடுவேனா என்ன? நீ இன்னும் எத்தனை நாளைக்காக தான் மற்றவங்களுக்காக யோசிச்சு மற்றவங்க என்ன யோசிப்பாங்கன்னே நினச்சிக்கிட்டு இருப்ப? உனக்காக யோசி. உனக்கு பிடிச்சதை யோசி. உன் விருப்பத்தை எல்லாம் உன் கைகளில் நிறைவேற்றி கொடுப்பதற்கு இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இரு. தவறான மனிதர்களோட நீ தப்பா பழக்கம் வச்சுக்கிட்டு அப்புறமா கஷ்டப்படுறதை விட யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் விவாதம் செஞ்சு வீண் விவாதத்தில் நேரத்தை செலவிடுவதை விட சரியான நல்ல குணம் கொண்ட மனிதர்களும் உன் கூட வச்சுக்கிட்டு அவங்க கூட விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது தான் நல்லது. அர்த்தம் இல்லாமல் 1000 வார்த்தைகளை பேசுவதை விட அர்த்தத்தோடு கூடிய மௌனம் சிறந்தது. நான் ஏற்கனவே உனக்கு எந்த இடத்துலலாம் மௌனமாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அதாவது சில இடங்களில் என்ன பேசுறதுன்னு தெரியாது, சில இடங்களில் என்ன செய்கிறதுன்னு தெரியாது, சில இடங்களில் சில பேர் கேட்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாது,
சில பேரை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாது. இப்படி என்ன செய்யறதுன்னு தெரியாத சூழ்நிலைகளில் எல்லாம் நீ மௌனமாக இருந்தீனா அதுவே 1000 அர்த்தங்களை கொடுக்கும். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கைய அமைதியாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன். அவ்வப்போது உன் வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளை நினைச்சு மனசுடைஞ்சு போகாத. கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட பொறுமையாக நீ இருந்தீனா எல்லாத்தையுமே நான் உனக்கு சரி செஞ்சு கொடுத்துட்றேன். கோபமும் எரிச்சலும் விரக்தி மனப்பான்மையும் உனக்கு தோன்றும் போதெல்லாம் இது எல்லாமே தப்பான விஷயங்கள்னு யோசிச்சு அந்த எதிர்மறை எண்ணங்களை தூக்கி எறி. ஏன்னா நீ கோபப்படும் போது உன்னுடைய இரத்த ஓட்டம் அதிகரிக்குது, இரத்த கொதிப்பு அதிகமாகுது. எரிச்சல் அடையும் போது உனக்கே உன் வாழ்க்கையின் மீது வெறுப்பும் சலிப்பும் வந்துடுது. விரக்தி மனப்பான்மையோட நீ எதை செஞ்சாலும் அது தப்பாகவே நடந்து முடிகிறதுன்றத இப்போதாவது புரிஞ்சுக்கோ என் செல்லமி. அதுக்கு பதிலா எதிர்மறை எண்ணங்கள் வரும்போது உனக்கு கோபத்தையும் பயத்தையும் எரிச்சலையும் வெறுப்பையும் உண்டு பண்ணும் போதெல்லாம் நீ உன் மனசை அமைதிப்படுத்து. என்னால எல்லாத்தையும் சமாளிக்க முடியும்னு நீ உன் மனசுக்கு நம்பிக்கை கொடுத்து பொறுமையாக காத்திருந்தால் கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில பல அற்புதங்கள் நடக்கிறத உன்னால உணர முடியும். இனி வரக்கூடிய காலமெல்லாம் உனக்கு நிம்மதியை தரக்கூடிய சந்தோஷ காலமாக இருக்க போது. ரொம்ப நாளாவே நீ நிம்மதி இல்லாம வாழ்ந்து இந்த அழகான வாழ்க்கையின் அற்புதத்தை உணராமலே இருந்துட்ட. இனிமே இப்போது ஏன் பாதுகாப்பு வளையத்துல இருக்கன்ற நம்பிக்கையோட நீ சந்தோஷமாக வாழ தயாராக இரு. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் என்கிட்ட சொல்லிட்டீனா அனைத்தையுமே நான் உனக்கு சரி செஞ்சிருவேன். என் அருளால உன் திறமையை நீ வெளிப்படுத்தி வாழ்க்கையில ஜெயிக்க போகிறாய் என் செல்லமே. எதை இழந்தாலும் நீ எதை பெற்றாலும் எதை எதிர்பார்த்தாலுமே கூட உன்னை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு ஒரு விஷயம் கிடைச்சாலும் சரி, ஒரு விஷயம் உன்னை விட்டு போனாலும் சரி, எல்லாமே நான் தான் உனக்கு கொடுக்குறேன், நான் தான் உன்கிட்ட இருந்து எடுக்கிறேன்றதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்க பழகு. எந்த விஷயத்துக்காகவும் கவலைப்படாம அனைத்தையும் கடந்து செல்ல தயாராக இருந்தீனா உன் மனசு குளிரும்படி இந்த வராகியம்மா நீ விரும்பியதை உன் கைகளில் கொடுப்பேன். அது விரைவாகவே உன் வாழ்க்கை அழகானதாக மாறப்போகுது. என்னை நம்பி உன் வாழ்க்கையை நீ வாழும்போது உன் எண்ணமும் செயலும் சிறப்பானதாக இருக்கும் பட்சத்தில் நான் உனக்கு துணையாக இருந்து உன் கனவுகள் அனைத்தையும் நிஜமானதாக மாற்றி கொடுத்துருவேன் செல்லமே. ஏற்கனவே இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நீ எவ்வளவோ துயரங்களையும் துன்பங்களையும் அனுபவிச்சுட்ட. இப்போது எதையுமே பாதியில விட்டுவிட முடியாத அளவுக்கு கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும் இக்கட்டான நிலைமையிலையும் இந்த வராகியம்மா உன்னை காப்பாற்ற வந்துட்டேன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. எல்லா பிரச்சனைகளையும் உன்னால தான் தீர்க்க முடியும். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுமே கூட உன் கைகளில் தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக இரு. செய்ய வேண்டிய வேலையையும் முடிக்க வேண்டிய கடமையையும் பொறுமையாக நீ செஞ்சு முடிச்சினா அது எல்லாமே வெற்றிகரமாக முடியும்படியும் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும்படியும் இந்த வராகியம்மா நான் செய்வேன். நீ போட்ட பயணங்கள் எல்லாம் நீ திட்டமிட்டபடி சரியாக நடக்கும். குழந்தை வாக்கியத்தை எதிர்பார்த்து கேட்ட என் செல்ல பிள்ளைகளுக்கு நான் குழந்தை வரத்தை கொடுக்க போறேன். உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். என் அருளால இனி உன் எதிர்காலங்கிறது அழகானதாக இருக்க போது. உன் சூழ்நிலையையும் சந்தர்ப்பத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்குறேன். உன்னுடைய சில பிரச்சனைகள் தீரும்னு நான் சொல்லியிருந்தேன் தானே, இப்போது ஒவ்வொன்றா தீர ஆரம்பிக்கும். இந்த சூழ்நிலையில நீ பேசும் வார்த்தைகள்ல கவனமாக இருக்கணும். தேவையற்ற சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காதே என் செல்லமே. தேவையில்லாம எதை நினைச்சும் கவலைப்படாம தைரியமா இரு. உன் உடல் ஆரோக்கியத்தை சரி செய்வதற்கான வாய்ப்புகளை இந்த வராகியம்மா நான் உனக்கு காட்டுறேன். உன் வருமானம் பெருகி உன் வாழ்க்கையில நல்ல நிலைமை உண்டாகும். உன் மனசு அவ்வப்போது தடுமாறும் போது நீ எதிர்மறையாக எதையாவது யோசிக்கிறன்னு எனக்கு புரியுது. உன் மனசை மாற்றி மீண்டும் நேர்மறை எண்ணத்தோட நல்லபடியாய் உன்னை வாழ வைக்க நான் இருக்கேன். இனிமே உன் வாழ்க்கையில அடுத்தடுத்து பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். இன்னும் உன் உழைப்பை பெருக்கி வாழ்க்கைக்கு அர்த்தம் உள்ளதாக நான் செய்வேன் என் செல்லமே. நீ என்னுடைய பொக்கிஷமாக இருக்க.
இனி எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம நீ என்னை முழுசா நம்புனினா உன் வாழ்க்கையை அற்புதமான புதையலாக நான் ஆக்கி தருவேன். என் தங்க பிள்ளையான நீ இனி கலங்கவே கூடாது. இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருளெல்லாம் விலகி வெளிச்சம் கிடைக்கும். இனிமே நீ ஜெயிக்க போற. வெகு சீக்கிரமே உன் வீட்டில் ஒரு மங்கள சத்தம் ஒலிக்க போகுது. உன் மனசு மகிழ்ச்சி அடையும்படியாக உனக்கான நல்லதை மட்டுமே நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. இனிமே எந்த பிரச்சனைகளையும் நினைச்சு நீ பயப்பட வேணாம். கொஞ்சம் அமைதியா இருந்தீனா நானே கதின்னு என்னையே நம்பி வந்த உன்னை நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன். உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்ததால் தானே என்னை தேடி வந்திருக்க. ஆனா உன்கிட்ட பொறுமை இல்லை. என்னதான் நீ என் மேல பக்தியும் நம்பிக்கையும் வச்சாலும் கொஞ்சம் பொறுமையா காத்திருந்தா மட்டும்தான் உனக்கு நிறைவான நிம்மதியான வாழ்க்கை அமையும். அதை விட்டுட்டு எல்லாத்தையும் எனக்கு உடனே செஞ்சு தரணும்னு அவசரப்பட்டினா அது முடியாது என் செல்லமே. ஏன்னா உன் வாழ்க்கையை அழகாய் மாற்றி அமைப்பதற்கு நான் அவ்வளவு சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கு. ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு சிக்கலையும் கொஞ்சம் கொஞ்சமா தவிர்த்து சரி செஞ்சுதான் உன் வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்க முடியும். கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய மங்களகரமான மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயங்களை நான் உனக்கு நடத்தி தரப்போறேன். நீ இனிமே எதுக்காகவும் பயப்பட வேணாம். எல்லாமே நல்லதாக மட்டுமே உனக்கு நடக்கும். நீ நல்லா வாழ்ந்தினா உன்னை பார்த்து 10 பேர் பொறாமப்படுவாங்க. அதுவே நீ கஷ்டப்பட்டினா 10 பேர் உன்னை ஏளனமா இலக்காரமா பேசுவாங்க. மொத்தத்துல நீ நல்லா வாழ்ந்தாலும் பேசும், நீ தப்பா வாழ்ந்தாலும் உன்னை ஏசும். இப்படி உன்னை குறை சொல்லி பேசுற மனிதர்களுக்கு மத்தியில அடுத்தவன் என்ன பேசுறான்னு நீ பார்க்க வேணாம். ஏன்னா நேரத்துக்கும் காலத்துக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்றாற் போல மாறி மாறி நடிக்கிற, மாத்தி மாத்தி பொய் பேசுகிற இந்த மனிதர்கள் உன்னை பத்தி மட்டும் உண்மையாவா சொல்லிட போறாங்க? அவங்க சொல்றது எதையுமே நீ காதுல வாங்கிக்காம நீ நேர்மையா உண்மையா உன் மனசாட்சிக்கு சரியா இருந்தீனா எல்லாவற்றையும் இந்த வராகி அம்மா நல்லபடியாக நடத்தி தருவேன். நீ நேர்மையா இருக்கிறதுனால நிறைய நண்பர்கள் உனக்கு இல்லாமல் போகலாம். ஆனா உன்னுடைய உண்மைக்கும் நேர்மைக்கும் உன்னை நல்லா சரியா புரிஞ்சுக்கிட்ட உண்மையான நல்ல மனிதர்கள் உன்னை தேடி வருவாங்க. உண்மையும் நேர்மையும் எப்பவுமே சரியான மனிதர்களை உன்னை நோக்கி இழுத்துட்டு வரும். அப்படிதான் உன் வாழ்க்கையில இனிமே நீ நல்ல நட்புகளையும் உறவுகளையும் சந்திப்ப. உனக்கு உண்மையான துணையாகவும் ஆறுதலாகவும் நல்ல மனிதர்கள் உன் அருகிலேயே இருக்கும்படி இந்த வராகி அம்மா உனக்கு நல்லதையே நான் செய்ய போறேன்.